சில நெறிமுறைகள், சில வழிமுறைகள் வந்து பேஷண்ட்டு ஃபாலோ பண்ணணும். இது ஃபாலோ பண்ணா தான் இந்த 2 பேரும் 2 கையும் சேர்ந்து தான் சத்தம் வர மாதிரி டாக்டர் பண்ணுற ஆப்ரேஷன் ஒரு பக்கம், நீங்கள் உங்களுடைய அதுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறமா டாக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ கட்டாயமாக வந்து நோயாளிக்கு மட்டுமே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நோயாளி மட்டுமே இதை பற்றி புரிந்து கொள்வது மட்டும் அல்ல, சுற்றி இருக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஆப்ரேஷன் என்ன, இது என்ன நோக்கத்துக்காக செய்யப்படுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியம். பரவாயில்ல, கொஞ்சம் வலி இருக்கா, டாக்டர் நடக்க சொல்லியிருக்காரு, அப்படி எழுந்து நடங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இந்த வார்த்தைகள், இந்த உந்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறது டாக்டரோட வேலை, நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் ஆப்ரேஷன். ஆனால் அதுக்கப்புறமா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். ஒரு ஆப்ரேஷனுங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது, அது வந்து ஒரு சயின்ஸ், அவ்வளோதான். ஸோ மற்ற ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி அது ஒரு ப்ரொஃபஷன். ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் அதை கற்று தேர்ந்தவர், அதில் ட்ரெயின் ஆனவர், அதனால் நம்ம பண்ணுறோம் நம்ம அந்த ஆப்ரேஷன். ஸோ அது பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்து சில நெறிமுறைகள், சில வழிமுறைகள் வந்து பேஷண்ட்டு ஃபாலோ பண்ணணும். இது ஃபாலோ பண்ணால் தான் இந்த 2 பேரும் 2 கையும் சேர்ந்து தான் சத்தம் வர மாதிரி டாக்டர் பண்ணுற ஆப்ரேஷன் ஒரு பக்கம், நீங்கள் உங்களுடைய அதுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறமா டாக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி கோஆப்ரேட் பண்ணுறது இன்னொரு பக்கம். இது ரெண்டும் சேர்ந்தா தான் உங்களுடைய ஆப்ரேஷனோட சக்ஸஸ் 100% வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் சைடு வரணும். நீங்கள் பண்ண வேண்டிய வந்து சில ஆப்ரேஷனுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பொதுவாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நடக்கிறதுக்கே பயப்படுறாங்க. நடக்கக்கூடாது, உடனே நடந்தால் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு. கிடையாது. உங்கள் டாக்டர் சொன்னபடி என்றைக்கு நடக்க சொல்கிறாரோ இமீடியட்டாக அன்றைக்கே நீங்கள் நடங்க. நீங்களே அதை யோசிக்கிறப்ப டாக்டர் யோசிச்சு தான் அவங்களை நடக்க சொல்லுவார். ஸோ ஆப்ரேஷன் பண்ண டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடங்க இமீடியட்டானா நீங்கள் தாராளமாக நடக்கலாம், நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. பொதுவாக வந்து நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நடக்கிறப்ப கொஞ்சம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் வலி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வலியை பொறுத்துட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வலி உடனே பறந்து போயிடும். ஆனால் நீங்கள் நடக்காமல் இருந்தீங்க அப்படின்னா என்றைக்கு நடந்தாலும் திருப்பி அந்த வலியோடு தான் நீங்கள் நடக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே டாக்டர் எப்போ சொல்கிறாரோ நீங்கள் கொஞ்சம் வலி இருந்தாலும் அந்த வலியை பொறுத்துட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து முதல். ஸோ சொல்கிறத வந்து நீங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு வந்து என்னென்னா, சில எக்ஸசைஸ் வந்து சொல்லிக் கொடுப்பார். இந்த முழங்கால் தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான சில எக்ஸசைஸ் இருக்குது. இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து சொல்லிக் கொடுத்தபடி அதை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் 3வது வந்து என்னென்னா, மனதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷனை பற்றி நீங்கள் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது புரியாமல் பிளைண்டாக போய் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து இதை இப்படி செய்யலாமா, அப்படி செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து மனதில் ஏற்படுத்தும். அதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ரேஷனை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இந்த ஆப்ரேஷன் ஏன் பண்ணுறாங்க. ஏன்னா இதை பற்றிய ஒரு புரிதல் வந்து சக்ஸஸ் ரேட்டுக்கு ரொம்ப அவசியம். இந்த ஆப்ரேஷனோட சக்ஸஸ் ரேட்டுக்கு அது ரொம்ப அவசியம். நீங்கள் இதை புரிந்தால் தான் டாக்டர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிற அட்வைஸ் எதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆப்ரேஷன் 100% சக்ஸஸ் ஆகணும்னா பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டோட புரிதலும் ரொம்ப முக்கியம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வலி வந்து இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறப்ப வந்து நிச்சயமாக வலி இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வலியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் பண்ணி ஆகணும். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கும். ஐயோ வலிக்குதே, நம்ம பண்ண முடியாது. வலி வந்து எதில் தான் இல்லை, நம்ம வாழ்க்கையிலேருந்து எல்லாத்துலேயுமே வலி இருக்குது. வலி இல்லாத மனிதனே உலகத்திலே கிடையாது. ஸோ வலி இருக்குன்றதுக்காக நம்ம அதை செய்யாமல் இருந்தோம்னா அதனுடைய பலன் நமக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் அந்த வலியை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு, நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லுவார், கொஞ்சம் வலியை பொறுத்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதை தான் நான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். அந்த வலியை பொறுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு, அதனுடைய சக்ஸஸ் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுடைய இப்போ முதியவர்களுக்கு வந்து கேர்கிவர் இருப்பாங்க. அந்த கேர்கிவர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த 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 இதுக்கான என்ன எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, அவங்க நடக்க வைக்கிறாங்களா, இல்லை மற்றது உங்களுக்கு என்ன உதவி செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா வலியை மறந்து நீங்களே உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு யாரும் துணை இல்லாமல் நீங்களே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு நீங்களே உங்களுடைய வேலைகளை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதுதான் இந்த ஆப்ரேஷனோட மிகப்பெரிய வெற்றி, இல்லையா? இதில் வந்து இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது எப்படின்னா, இப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஒரு முதியவர் ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோன்னா அவருடைய மகனோ மகளோ இல்லை வீட்டில் மனைவியோ மற்றவர்கள் இருப்பார்கள். அவர்கள்
உங்களுக்கும் இதை பற்றிய ஒரு புரிதல் மிக அவசியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ண உடனே ஒரு 2 நாளில் அவர் பாட்டு நார்மலாக நடந்துருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ண முடியாது. அது அந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகக்கூடாது. நீங்கள் யாராவது மேஜிக் செய்கிறவன்ட்ட கூட்டு போனால் தான் இது நடக்கும். ஸோ டாக்டர்கிட்ட போகிறோம்னா என்ன, ஆப்ரேஷன் முடிந்தாலும் அதற்கப்புறமாக சில ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நல்ல முறையில் ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போது சுற்றி இருக்கிற உறவினர்கள் இதை பற்றி புரிந்துக்கணும். ஸோ இப்போ அவர் நடக்கிறாரு, செய்கிறாரு, டாக்டரோட படி பண்ணுறாரு அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி தெரிந்தால்தான் நீங்கள் அதை என்கரேஜ் பண்ண முடியும். அதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய இந்த என்கரேஜ்மெண்ட் அந்த ஆப்ரேஷனோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ அவர் பண்ணுறாரு, இல்லை அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு அதை பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த உந்துதல் இல்லை அப்படின்னா அவர் எப்படி நடப்பார் நோயாளி இல்லையா? ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ உறவினர்கள் அது கட்டாயமாக நோயாளிக்கு மட்டுமே, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நோயாளி மட்டுமே இதை பற்றி புரிந்து கொள்வது மட்டும் அல்ல, சுற்றி இருக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஆப்ரேஷன் என்ன, இது என்ன நோக்கத்துக்காக செய்யப்படுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியம். உங்களுடைய அந்த சப்போர்ட் அவருக்கு பரவாயில்ல, கொஞ்சம் வலி இருக்கா, டாக்டர் நடக்க சொல்லியிருக்கிறாரு, அப்படி எழுந்து நடங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இந்த வார்த்தைகள், இந்த உந்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு அதை பற்றிய புரிதல் இருந்தால்தான் நீங்கள் அதை செய்ய முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஒரு 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 குடும்பத்தில் ஒரு முதியவரோ இல்லை ஒரு முதிய பெண்மணியோ ஆப்ரேஷன் செய்து கொள்கிறார்கள் என்றால் கட்டாயமாக உங்களுடைய உதவி தேவைப்படும். அந்த ஆப்ரேஷன் 100% சக்ஸஸ் ஆவதற்கு. இப்போ பேசுனதை பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க. நீங்கள் அதுக்கான பதில்கள் நான் அளிக்கிறேன். பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.